தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். ஃபைன் டைம்ஸ் இந்தியன் பிக் பாஸ் நேயர்களுக்கு மிகப்பெரிய வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9ஓட டே 30ல என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்க போறோம். ஆக்சுவலி இவங்களுக்கு பிக் பாஸ் அப்படின்ற ஒரு பேட்டர்னுக்குள்ள வர்றதுக்கே 30 நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். நேத்து தான் கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா போச்சு. ஆக்சுவலி அப்பதான் ஸ்டார்ட் ஆச்சு. பார்க்கும்போது என்னடா கத்திட்டே இருக்காங்க, சண்டையா இருக்கே அப்படின்றது போக கொஞ்சம் சிரிக்கிறது, வா இவங்களுக்கு இந்த டேலண்ட்லாம் இருக்கா அப்படின்ற பாக்குறதுக்கு நேத்து தான் கரெக்டா இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்த்துலாம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வைல்ட் கார்ட்லாம் வரும்போது அவங்கள பத்தி பிக் பாஸ் வீட்டுல இருந்தவங்க அவங்க என்னென்ன நினைச்சிருக்காங்க அப்படின்ற ஒப்பீனியன் சொல்லியிருந்தாரு பிக் பாஸ். அதுல திவாகர் சாண்ட்ராவை பார்த்து அவங்களோட கேரக்டரே பேடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. சாண்ட்ரா அதை பத்தி கேட்டுட்டு இருந்தாங்க, நீங்க ஏன் அப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சாண்ட்ரா சொன்னாங்க, நீங்க செய்யறது கூட தான் கிரிஞ்சா இருக்கு அப்படின்னாங்க. உடனே திவாகருக்கு வந்து எப்படி நான் வந்து என்னோட ஆக்டிங்கை வந்து டெவலப் பண்ணிக்கணும், ஆக்டிங் தான் என்னோட எய்மே, அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி அதை கிரிஞ்சுன்னு சொல்லலாம், அது வந்து தப்பா போகலையா, அது மிகப்பெரிய வார்த்தை அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலி பேட் கேரக்டர்னு சொல்றது மிகப்பெரிய வார்த்தையா இல்ல கிரிஞ்சுன்னு சொல்றது மிகப்பெரிய வார்த்தையா இல்ல சாண்ட்ரா அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. சரி கிரிஞ்சுனா என்ன நினைக்கிறீங்க அப்படிலாம் சொன்னாங்க. அதுக்கெல்லாம் திவாகருக்கு பதிலே இல்லை. நீங்க எப்படி அப்படி சொல்லலாம், நீங்க எப்படி அப்படி சொல்லலாம் அப்படின்ற ஒரு கேள்வியே கேட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் சாண்ட்ரா இங்க பாருங்க, என் கேரக்டர் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லி நீங்க பேட் கேரக்டர்னு சொன்னீங்க, அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னாங்க. இருந்தாலும் நீங்க கிரிஞ்சுன்னு சொல்லியிருக்க கூடாது. திவாகர் அதையே பிடிச்சிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா பிரஜன்லாம் வந்து நீங்க ஏன் அப்படி சொன்னீங்க, கை நீட்டெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் சாண்ட்ரா எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கே சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில எல்லாருமே அவங்கவுங்க ரூம்ல உட்காந்துட்டு பேசிட்டு இருந்தாங்க. அப்போ திவாகரும் பார்வதி பேசிட்டு இருக்கும்போது பிக் பாஸ் திவாகர் உங்க மைக்க சரியா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. உடனே திவ்யாங்கிறது சொன்னாங்க, ஆமா கரெக்டா போடுங்க நான் சொல்றேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உடனே பார்வதி நீங்க சொல்லாதீங்க நாங்களா போட்டுப்போம் அப்படின்னாங்க. திவாகர் கிட்ட வந்து சொன்னதை பார்வதி எடுத்து அவங்க பேசிட்டு இருந்தாங்க. உடனே திவ்யா கேட்டாங்க, அவருக்கு பேச வராதான், நான் அவர்கிட்ட தானே கேட்டேன், உங்ககிட்ட பேசல பார்வதி அப்படின்னாங்க. பார்வதி உடனே நான் உங்ககிட்ட தான் பேசுறேன், நான் உங்களை சொல்லல, இருந்தாலும் நான் உங்ககிட்ட தான் பேசுவேன் அப்படின்னு பார்வதி பேசிட்டே இருந்தாங்க. திவாகருக்கு நீங்க தான் வாயா அப்படின்னு திவ்யா கேட்டாங்க. உடனே பார்வதி ஆமா நான் தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. திவ்யாவால சமாளிக்கவே முடியல. ஆனா மிகப்பெரிய ஒரு டேலண்ட் சொல்லலாம் திவ்யாக்கு. ஏன்னா இவங்க எப்படி உள்ள பார்வதியோட ஆட்டம் எப்படி இருக்குது எல்லாமே பார்த்துட்டோம். நான் பிக் பாஸ்குள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியமான முடிவு எடுத்தாங்க பாத்தீங்களா, அதுக்கே ஒரு பாராட்டு நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறமா திவ்யாவும் சாண்ட்ராவும் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா ரொம்ப மோசம்க்கா அந்த பொண்ணு அப்படின்னாங்க. சாண்ட்ரா உடனே ஆமா வெளில பார்க்கும்போது வேற மாதிரி இருந்துச்சு, இந்த அளவுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு இருந்துட்டு இருந்தாங்க பார்வதி. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா பிக் பாஸ் எல்லாரையும் வீட்டுல கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தாரு. இந்த வீக்கோட டாஸ்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஹா ஓஹோ ஹோட்டல், இந்த ஹோட்டல் நல்லா தான் இருந்துட்டு இருந்துச்சு, அதுக்கப்புறம் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு, இதை ப்ரொமோட் பண்றதுக்காக 3 கெஸ்ட் வராங்க, அவங்கள நீங்க எப்படி பாத்துக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து இந்த ஹோட்டலை வந்து நீங்க டெவலப் பண்ணணும், அதான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி டீம் கொடுத்திருந்தாரு. இதுல மேனேஜரா திவ்யாவும் அசிஸ்டன்ட் மேனேஜரா பார்வதியை போட்டிருந்தாங்க. ஓகே இவங்க சொல்றது அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க சொல்றது இவங்க கேட்க மாட்டாங்க, ஆனா திவ்யா மேனேஜர்னும் போது பார்வதி கேட்டுதானே ஆகணும் அப்படின்ற ஒரு கெஸ்ஸிங்ல போட்டாங்களா இல்ல இவங்களுக்குள்ள இன்னும் முட்டிக்கிட்டோம் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக போட்டாங்களான்னு தெரியல. ஸோ இவங்க ஒரு டீம். அதுக்கப்புறமா நான் இந்த வைல்ட் கார்ட்லாம் வந்த பிறகே நான் நோட் பண்ணேன், என்னடா இங்க இருந்த ஒரு குரூப்பா இருந்த கனியோட குரூப்பா இருக்கட்டும் இல்லைன்னா பார்வதியோட ஆட்டமும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கே அப்படின்னு நினைச்சேன். எல்லாருக்கும் அது போன வாரம் நேத்து ஃபீல் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்தடுத்து வந்த குரூப்ல ஏன்னா இவங்க தான் வந்து தலையோங்கி இருந்தாங்க, கனியா இருக்கட்டும் எம்ஜேவா இருக்கட்டும் சபரி எல்லாருமே. ஆனா வைல்ட் கார்டு வந்ததுக்கு அப்புறமா அவங்க எல்லாமே அமைதியாயிட்டாங்க. குரூப்பா கூட அவங்க நின்று பேசுறத பார்க்கவே முடியறது இல்ல. இதுக்கப்புறமா கனி எப்பவுமே அவங்க தானே வந்து முன்னிலையில இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே இருக்கவங்களை வந்து அசிஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த முறை அவங்களே அசிஸ்டண்டா மாறிட்டாங்க. இதுல கிளீனிங்ல வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ட் தான் லீடர், அவங்களுக்கு கீழே துஷார் அண்ட் கனி அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் பிரிச்சிருந்தாரு. அண்ட் ஸ்டாச்சுவா ஒரு கேரக்டர் கொண்டு வந்தாங்க. அவங்க வந்து அவங்களோட வேலையே சும்மா நின்றுட்டே தான் இருக்கணும், எதுவும் பேசக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது, அசரக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சபரியை சொன்னாங்க. உடனே பார்வதிக்கு ஒரே சந்தோஷம், உடனே எழுந்து கையெல்லாம் தட்டிட்டு அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுல பேசிட்டு இருக்கும்போது திவ்யா பார்த்து பிக் பாஸ் சொன்னாரு, திவ்யா அவங்க மேக்க சரியா போடுங்க அப்படின்னு. பார்வதிக்கு ஒரே ஆனந்தம், ஆமா கரெக்டா போடுங்க அப்படின்னு பார்வதி சொன்னதும் திவ்யா எங்களுக்கு தெரியும் நீங்க அமைதியா இருங்க கொஞ்சம் அப்படின்னோடனே பார்வதி அதை பிடிச்சுக்கிறாங்க. என்னது அப்படிலாம் சொன்னீங்களே இங்க உட்காருங்க அப்படின்னு சொன்னேன். திவ்யா சொல்லவே இல்லையே, நீங்க எப்படி அப்படி ஆக்டிங் பண்ணி சொல்லலாம் அப்படின்னோடனே இது ஒரு பிரச்சனையாகும்னு பார்த்துட்டே இருக்கும்போது திவ்யா அதை கண்டுக்கவே இல்லை. நீ பேசினாதானே திரும்ப திரும்ப பேசுவேன், நான் வந்துட்டு பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ்
எல்லாத்தையும் சொல்லியாச்சு பிக் பாஸ், எல்லாருக்கும் புரிஞ்சது இல்ல, நல்லா பண்ணுங்க, ஒரு 5 மினிட்ஸ்ல ரெடி ஆகி எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா எழுந்து கிளம்பி போயிட்டாங்க. எல்லாரும் கலைஞ்சு போயிட்டாங்க. யாருமே அதை பின்தொடர்ந்து கேட்கவும் இல்ல. பார்வதி மட்டும் புடிச்சிட்டு என்னது திவ்யா நின்று பேசிட்டு போங்க, இதெல்லாம் எதுக்கு பண்ணீங்க, என்னது ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இருந்தாங்க. திவ்யா பேசுறத இதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் பார்வதி, இப்போதைக்கு டாஸ்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவும் கிளம்பி போயிட்டாங்க. எல்லாரும் கிளம்பி வந்ததுக்கு அப்புறமா ஒரு டீமா பிரிஞ்சு எல்லாரும் ப்ரிப்பேரா இருந்துட்டு இருந்தாங்க. இந்த பிக் பாஸ நம்ம கொண்டு போறதுக்கு எவ்வளவோ நம்ம பாடுபட்டாச்சு. எல்லாரும் கிளம்பி வந்ததுக்கு அப்புறமா அந்த எல்லாரும் என்ட்ரி ஆகுற இடத்துல திவ்யா அண்ட் எட் எல்லாருமே நின்று வெல்கம் பண்றதுக்காக நின்றுட்டு இருந்தாங்க. பார்வதி அப்ப வந்தாங்க நடந்து. பார்வதி கிட்ட நீங்க ஒரு முறை போயிட்டு உள்ள எல்லாமே கரெக்டா இருக்கா, எல்லாம் சரியா வச்சிருக்காங்க, பாத்துட்டு வந்துருங்க பார்வதி அப்படின்னாங்க. இதோ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணாங்க, அவங்களோட முடியெல்லாம் ரெடி பண்ணாங்க. சரி போவாங்க, நானும் பாத்துட்டே இருந்தா அப்படியே யூட்டர்ன் அடிச்சு அங்கேயே நின்றுட்டாங்க. திவ்யா ஏங்க பாத்துட்டு வாங்கன்னு தானே சொன்னேன், விக்ரம்லாம் நான் கூட போயிட்டு வரவா அப்படின்னாங்க. திவ்யா உடனே இல்லைங்க போவாங்க அவங்க அப்படின்னோடனே பார்வதி போகவே இல்லை. திவ்யாவும் சொன்னாங்க போய் பார்த்துட்டு தானே வர சொன்னேன் அப்படின்னு. பார்வதி இல்லைங்க நான் பார்த்துட்டு வந்தேங்க, எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க, கரெக்டா தான் இருக்குது பாருங்க, நம்ம திரும்ப போய் கேட்டே இருந்தா அவங்களுக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்ல அப்படின்னு பார்வதி சொன்னாங்க. திவ்யா நான் அவங்கள பார்த்துட்டு தானே வர சொன்னேன் அப்படின்னு சொல்லவே அதை கேட்கற நிலைமையில பார்வதி இல்ல, பார்வதி பத்தி தான் தெரியும்ல, நீ என்ன வேலை சொல்லி நான் ஏன் கேட்கணும் அப்படின்ற மாதிரிதான் பார்வதி இருந்தாங்க. உடனே திவ்யாவே போய் பார்த்துட்டு வந்தாங்க. அதுக்கு அவங்க ஆமா நீங்களும் ஒரு முறை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு அதை வேற சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பிக் பாஸ் ஆஹா ஓஹோ ஹோட்டல்ல பிரியங்கா, மஞ்சுரி அண்ட் தீபக் இவங்க 3 பேர் தான் கெஸ்டா வந்திருக்காங்க. இவங்க கிட்ட ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. என்ன அப்படின்னா இவங்களோட வீட்டுல இருக்கிறவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு அவங்க ஸ்டார்ஸ் எல்லாம் கொடுக்கணும். அதிகப்படியா யாருக்கிட்ட அதிகமான ஸ்டார் இருக்கோ அவங்க தான் அடுத்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்ப்பீங்க. அது இல்ல, நீங்க தலை டாஸ்க்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். டைரக்டா நீங்க தலை ஆகிறதுக்கான அந்த டாஸ்க்ல நீங்க ஃபைனலா இருக்கலாம் அப்படின்ற ஒரு அட்வான்டேஜ் பிக் பாஸ் கொடுத்திருந்தாரு. இதுக்கப்புறமா திவாகர் நடிச்சு காட்டினாரு. நான் நடிப்பு அரக்குன்னு சொல்லிட்டு அது பிரியங்கா சொல்லி வேற காட்டிட்டு இருந்தாங்க. நீங்க திரும்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எதுக்குன்னு தெரியல. அதுக்கப்புறமா தீபக் பார்வதி பார்த்து நீங்க ஒரு பாட்டு பாடுங்களேன் பார்வதி, நல்லா தானே பாடுவீங்க, என்ன பாட்டு பாடுறது அப்படின்னு பார்வதி கேட்டதும் திருந்தாத ஜென்மம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கு, நீங்க அதை பாடுங்களேன் அப்படின்னோடனே பார்வதி இதெல்லாம் நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரி கெஸ்ட் ஆயிட்டாங்களே நம்ம எதுவும் பேச முடியாதுன்றதுக்காக பார்வதி அமைதியா இருந்தாங்க. எனக்கு அந்த பாட்டு தெரியாது அப்படின்னோடனே கனி நான் பாடுறேன் அப்படின்னு தானா முன் சரி பாடுவாங்க பார்த்தா பார்வதி பார்த்தே பாடிட்டு இருந்தாங்க. கேமரா இங்க இருக்கு ஆனா பார்வதியே பார்த்து திருந்தாத ஜென்மம் அப்படின்னு சொல்லி பாடுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு ஏசப்பட்ட பார்வதி ஒண்ணு பாட, திரும்பியும் கனி பாட அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறமா துஷார்லாம் டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டான். இந்த பையனுக்கு இப்படி ஒரு டேலண்ட் இருக்குன்றது நேத்து தான் தெரிய வந்துச்சு. அது பார்க்கும் போது இப்படி யாராச்சும் கேட்டாதான் வெளியில தெரியும் போல அப்படின்ட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா சுபிக்ஷா நான் பீட் பாக்ஸிங் பண்ணுவேன் அப்படின்னாங்க. நல்லாவே பண்ணாங்க அவங்க. இங்க இருக்க எல்லாருமே பீட் பாக்ஸிங் கத்துக்க, ஏன்னா பிரவீனும் பண்ணிட்டு இருந்தாரு, இப்ப சுபிக்ஷாவும் பண்றாங்க. சரி 2 நாள்ல வேற கத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. 2 நாள்ல நல்லா பண்றாங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒருத்தரா அவங்களோட டேலண்ட் காட்டிட்டே இருந்தாங்க. ரம்யா ஒரு ஸ்டெப் போட்டாங்க பாருங்க வெல்கம் பண்றதுக்கு, பயங்கரமா இருந்துச்சு. நம்மளே பண்ணலாம் போல அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்கா சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஒருத்தரோட டேலண்டா அவங்க எப்படி என்டர்டைன் பண்ணுவாங்க அப்படின்ற நிறைய விஷயங்களை நேத்து தான் வெளிக்கொணர்ந்து எல்லாருமே வந்துட்டு இருந்தாங்க. பிடிச்சி இழுக்கணும் போல அப்படின்ற மாதிரி விக்ரம நடுநடுல என்டர்டைன்மெண்ட் பண்றது, ஏன்னா என்டர்டைன்மெண்ட்க்கு அவர் தான் மேனேஜர், அவர் தான் இன்சார்ஜ் அப்படின்றதையும் பிக் பாஸ் சொல்லியிருந்தாரு. ஸோ அவங்களும் ஒன்னொன்னு வச்சு சும்மா என்டர்டைன் பண்ணிட்டு போறது அப்படின்ற மாதிரி விஷயங்களும் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் லிவிங் ஏரியால கெஸ்ட் எல்லாரையும் கூப்பிட்டு கொஞ்ச நேரம் எல்லாருமே மௌனம் காத்து அமைதியா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்ப கரெக்டா கேமராமேன் எல்லாரும் க்ளோஸ் வைக்க எப்படி ஒரு அலங்கோலமா இருந்த ஒரு வீட்டுல இப்படி ஒரு அமைதியான ஒரு நிலைமையா அப்படின்ற ஒரு ஆச்சரியம் தான் இருந்துச்சு. பிரியங்காவும் சொன்னாங்க சே யாரெல்லாம் அமைதியா இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சோமா அவங்களா அமைதியா இருக்கிறது எவ்வளவு நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சர்க்காசமா பிரியங்காவும் சொல்லிட்டு இருந்தாங்க. நடுநடுல திவாகரா இருக்கட்டும் பிரியங்காவா இருக்கட்டும் எல்லாரும் பார்வதியா இருக்கட்டும் இல்ல மத்தவங்களா இருக்கட்டும் லைட்டா கலாச்சு விடுறது, ஏதாச்சும் சர்க்காசமா சொல்லி விடுறது அப்படின்ற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ எப்படி வரப்போகுது, இவங்க ஒருவேளை கெஸ்டா இருக்கிறதால அமைதியா இருக்காங்களா இல்ல இதுக்கப்புறமா சண்டை வருமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். இந்த வாரத்துக்குள்ள எப்படி ஒரு பஞ்சாயத்து இருக்குது அது மட்டும் கன்ஃபார்ம் கேரண்டி தான். இதுக்கப்புறமா இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ஸ்டார் பத்தி சொல்லியிருந்தாங்க இல்லையா, அப்ப பிரியங்கா இவங்களா சொன்னாங்க ஸ்டார் நான் உங்களுக்கு கொடுப்போம், ஆனா அதுக்கப்புறமா நீங்க திரும்பவும் ஏதாச்சும் சேட்டை பண்றீங்க, ஏதாச்சும் இந்த மாதிரி சண்டை வலிக்கிறீங்க அப்படின்னா நாங்க அந்த ஸ்டாரை எடுத்துப்போம், அதுக்கான உரிமையும் எங்களுக்கு இருக்குது, ஸோ பாத்துக்கோங்க கரெக்டா இருந்துக்கோங்க அப்படின்றத சூதானமா அவங்களும் சொல்லி விட்டாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மஞ்சுரி, திவாகர், பிரியங்கா இவங்க எல்லாருமே அவங்களோட பெட்ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப பிரியங்கா சொல்றாங்க யாருமே சரியா விளையாடுறது இல்லைல்ல, எல்லாரும் நம்ம வந்திருக்கோன்றதுக்காக நடிக்கிறாங்களா எப்படி
அப்படின்னு கேட்டாங்க. இல்ல டாஸ்க்னால அப்படி இருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷனும் போயிட்டு இருந்துச்சு. பிரியங்கா உடனே ஆமா இவங்க டீமா எதுவுமே பண்ண மாட்டாங்க, கேம்காக எதுவுமே செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் கண்டஸ்டன்ட் மாதிரி பேச தொடங்கிட்டாங்க. உடனே தீபக் கூப்பிட்டு அம்மா நீ வந்து கெஸ்டா வந்திருக்க, நீயா ரொம்ப உணர்ச்சி வசப்படுற அப்படின்னு பிரியங்கா ஆமா யாரு என்னன்னா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பெட்லாம் தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறமா கூப்பிட்டு ஸ்வாங்லாம் வைக்க சொல்லி அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்து அப்படி போயிட்டு இருந்துச்சு. இறுதியா பார்வதி அவங்களோட பரத கலையை வந்து வெளிக்கொண்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க மின்சார கண்ணா அந்த பாட்டுக்கு. இதுக்கு நடுவுல பிரஜன் வந்து அவரு ரஜினி மாதிரி அவர் வந்து முறைச்சிட்டு நின்றுட்டு இருக்கிறது அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணிட்டு இருந்தா. அவர் எதுவுமே பண்ணல, நின்றுட்டு இருந்தாரு. முடியும் போது ஒரு வாக்கு போட்டாரு, அது மட்டும் தான். உடனே பார்வதி கூப்பிட்டு என்னோட பரத கலையை நான் வந்து ரொம்ப நாளா வெளிக்கொண்டு வந்து வரணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன், அதுக்கு இன்னைக்குதான் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சரிதான் விடு அப்படின்னு. இல்ல நாங்க இது வந்து நானும் வினோதனாவும் தான் பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்வதி சொன்னதும் அப்புறம் எதுக்கு என்னை கூப்பிட்ட அப்படின்னு பிரஜன் கூப்பிட்டாரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்வதி சொன்னாங்க உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு அப்படின்னாங்க. ஏமா அவன் நின்றுட்டு தான் இருந்தாரு, அவரு லாஸ்டா ஒரு வாக்கு போட்டாரு, அதுல பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருந்துச்சா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. உடனே பிரஜன் அப்ப நீங்க வேற யாராச்சும் வச்சு பண்ணிக்க வேண்டியதானே, அப்புறம் எதுக்கு என்னை பார்வதி கூப்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி அவர் நடந்துட்டே பேசிட்டு போனாரு. இந்த அம்மா கிட்ட நின்னு பேசினாதானே அதை வந்து சண்டையா கொண்டு வரான், இதுகிட்ட நிக்கவே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரு எதையும் கண்டுக்காம நடந்துட்டே பேசிட்டு முடிச்சுட்டாரு. அதோட பிக் பாஸ் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்டோட இந்த எபிசோட வந்து முடிச்சு விட்டாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டாஸ்க் 24x7 போயிட்டே இருக்கும். நீங்க வந்து உங்களோட கேரக்டர்ல இருந்துட்டே இருக்கணும். நீங்க வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், நைட் ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கலாம், பட் நீங்க அந்த கேரக்டரா தான் இருக்கணும். இந்த டாஸ்க் வந்து இருந்துட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு குண்டோட முடிச்சுட்டு விட்டுட்டாரு. இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது, நைட் ஃபுல்லா இருந்தாங்களா, இதுல வந்து பிரியங்கா இந்த கெஸ்டா வந்திருக்கவங்க எல்லாருமே மிட் நைட்ல எழுந்துச்சு ஏதாச்சும் வந்து கேட்டிருக்காங்களா, ஏதாச்சும் டாஸ்க் பண்ணிருக்காங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். ஸோ நாளைக்கு எபிசோட் என்ன நடக்குது. இது வரைக்கும் அன்பா இருந்த கும்பல் வந்து அமைதியாயிடுச்சு, யாரும் எங்க இருக்காங்கன்னே தெரியல. பார்வதியும் கொஞ்சம் அமைதியாயிட்டாங்க. திவ்யா கொஞ்சம் பார்வதி எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற சின்ன ஐடியாவோட உள்ள வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன சண்டை வரப்போகுது, இல்ல கெஸ்ட் கூடயே வந்து ஒரு மோதல் வருமா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு என்ன நடக்குது பிக் பாஸ் வீட்டில் அப்படின்றத அடுத்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். Until this, bye from Archana.